என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். ஃபைண்ட் A இன்வர்ஸ் இஃப் A ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 1 1. அதாவது 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஏன்னு சொல்லி அவங்களே பேர் கொடுத்துட்டாங்க. இப்போ சில ப்ராப்ளத்தில் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்பாங்க. இங்கே வந்து இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி கேட்காம சிம்பிளில் சொல்லிட்டாங்க, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ இன்வர்ஸ்னால் என்ன அர்த்தம்? இன்வர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்போ இந்த மேட்ரிக்ஸை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 1 1, சரிங்களா? அப்போ இதனுடைய ஃபார்முலா நம்மளுக்கு என்ன வரும்? இன்வர்ஸோட ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்? டிட்டர்மெண்ட் ஏ வந்து கண்டுபிடிக்கணும், கரெக்டுங்களா? அப்போ டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கும் போது அதனுடைய ஆன்சர் என்ன வரக்கூடாது? 0 வரக்கூடாது. டிட்டர்மெண்ட் ஏயோட ஆன்சர் வந்து 0 வந்ததுன்னா 1/0 வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும். நம்மளால் இன்வர்ஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னாவே ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? டிட்டர்மெண்ட் ஏனுடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு வந்து 0 வரணும். அப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் தான் நம்ம இன்வர்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் ஸ்டெப் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன? டிட்டர்மினன்ட் ஏ. டு ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஏ. அப்போ டிட்டர்மினன்ட்டுங்கிறது இந்த ரெண்டு கோடு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதான் டிட்டர்மினன்ட். இங்கே வந்து ஏ எழுதிக்கிறோம். இங்கே டிட்டர்மினன்ட்டுக்கு இந்த வெர்டிக்கலாக தான் கோடு கொடுக்கணும், இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. ப்ராக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது பேர் மேட்ரிக்ஸஸ் ஆகிடும், சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 மைனஸ் 1 1 1. அடுத்து டிட்டர்மினன்ட் க்ளோஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து டயகனல் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டம் தான் என்ன வருது பாருங்கள், 1. அந்த ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. அடுத்து பாருங்கள், ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஏரோ மார்க்கை வந்து மைனஸ் மேலே போட்டுறாதீங்க. சில பேர் என்னென்னா ப்ளஸ் நினச்சிட்டு வந்து கால்குலேட்டர் டைப் பண்ணிவிடுவாங்க. ஏரோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருந்ததுன்னா முன்னாடி நிப்பாட்டிடுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணேன்? டயகனல் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணேன். 1 இன்ட்டு 1 வந்துடுச்சு. அடுத்து இது என்ன பண்ணுறோன்னா 1 இன்ட்டு மைனஸ் 1. கால்குலேட்டர் அடிங்க. 1 இன்ட்டு மைனஸ் 1 அடிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வருது? -1. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கால்குலேட்டரில் வரக்கூடிய ஆன்சருக்கு ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணிக்கணும். ஆப்போசிட் சைன் நம்ம யூஸ் பண்ண என்ன வரும்? +1 வரும். ஏன் சார் ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம 2/2 டிட்டர்மெண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அடிஷ்னலாக ஒரு மைனஸ் வரும். அதாவது என்னென்னா இங்கே பாருங்கள், 1 இன்ட்டு 1 வந்து 1, மைனஸ் ஆஃப் -1 வரும். 1 -1 இன்ட்டு -1 வந்து +1. இந்த -1ங்கிறது நம்ம 2/2 டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது வரக்கூடியது, சரிங்களா? நம்ம பேசிக்ஸ்லேயே பார்த்துருக்கோம், ஓகேங்களா? இதைத்தான் நான் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களுக்கு இப்படி சொல்கிறேன். இதை மல்டிப்ளை பண்ணும்போது கால்குலேட்டர் என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படி எழுதிடுங்க. கீழே இருக்கக்கூடிய நம்பர்லேருந்து டவுன்வேர்ட்லேருந்து அப்வேர்ட் போகும்போது கால்குலேட்டர் என்ன ஆன்சர் காமிக்குதோ அதுக்கு ஆப்போசிட் சைன் எழுதுங்க. -1 வந்ததுன்னா +1, இங்கே +1 வந்ததுன்னா இங்கே -1 எழுதணும், புரியுதுங்களா? இப்போ நமக்கு வந்து -1 வந்திருக்கு, நான் +1 எழுதிட்டேன். இப்போ 1 + 1 வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 2. அப்போ டிட்டர்மெண்ட் ஏ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். டிட்டர்மெண்ட் ஏங்கிறது 2ங்கிறது என்னென்னா நம்மளுக்கு வந்து 0 கிடையாது, நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுனால ஏ இன்வெர்ஸ் நம்ம வந்து எக்ஸிஸ்ட், ஏ இன்வெர்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் அட்ஜ் ஏ, ஷார்ட் ஃபார்ம் அட்ஜ் ஏன்னு சொல்கிறோம், சரிங்களா? அப்போ அட்ஜாயிண்ட் ஏவோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருக்கோம். என்ன பண்ணலாம்? இது வந்து என்னென்னா டயகனல் எலமெண்ட்ஸை பிளேஸ் சேஞ்ச். இந்த டயகனல் எலமெண்ட்ஸை பிளேஸை சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே கூடிய 1 வந்து இங்கே போகும், இங்கே கூடிய 1 வந்து இங்கே வரும், கரெக்டுங்களா? அந்த பிளேஸ் சேஞ்ச். அப்போ 1 இங்கே போகும், இங்கே 1, இங்கே இருக்கக்கூடிய 1 தூக்கி இங்கே போகிறேன், இங்கே இருக்கக்கூடிய 1 தூக்கி இங்கே கொடுக்குறேன். இங்கே வந்து எல்லாமே இந்த ப்ராப்ளத்தில் 1 1 இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நல்லா பாருங்கள், சரிங்களா? அடுத்து மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் எலமெண்ட்ஸ்க்கு என்னன்னா சைன் சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே -1 இருக்குங்களா? நான் எழுதும்போது என்ன பண்ண போகிறேன்? +1 எழுத போகிறேன். இங்கே +1 இருக்குங்களா? அது வந்து -1. ரெண்டே ஸ்டெப்பு தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த டயகனல் எலமெண்ட் வந்து பிளேஸ் சேஞ்ச். டயகனல் எலமெண்ட்டை பிளேஸ் சேஞ்ச் பண்ணால் இந்த 1 இங்கே போகும், இந்த 1 இங்கே வரும். அடுத்து ரிமைனிங் கூடிய எலமெண்ட்ஸ்க்கு சைன் சேஞ்ச். -1க்கு பதிலாக +1, இந்த +1க்கு பதிலாக -1. அவ்வளோதான், அட்ஜாயிண்ட் ஏ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு போர்டு எக்ஸாமில் அட்ஜாயிண்ட் ஏ மட்டும் தனியாக கூட கண்டுபிடிச்சி சொல்லி கேட்கலாம். அடுத்து ஸ்டெப் 3ல என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்முலா எழுத போகிறோம். என்ன ஃபார்முலா? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மெண்ட் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ. இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து வேல்யூவில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவில் கொடுத்துக்கலாம். 1 டிட்டர்மெண்ட் ஏ. டிட்டர்மெண்ட்டோட ஆன்சர் என்ன வந்தது? 2. அட்ஜாயிண்ட் ஏக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்களா எழுதுங்க, 1 1 -1 1. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பாஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.